வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. எல்லா கண்களும் பீகாரை நோக்கி அப்படின்னு சொன்னால் மிக இல்லை. அந்த அளவுக்கு இன்றைக்கி பீகாரை பார்த்து எல்லோரும் பீகார் தான். பட்ஜெட்னாலும் பீகாருக்கு தான் நலத்திட்டங்கள். ஏன்னா பீகாரில் நவம்பர் மாதம் தேர்தல் வருது. சரி, தேர்தல் வரும்போது பிஜேபி இறங்கி வேலை வேலை செய்யுதுன்னா ஆமாம், இறங்கி வேலை செய்யுது. ஒரு பக்கம் நம்ம நிதிஷ்குமார் அவர்கள் தான் முதல்வர் கேண்டிடேட்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அங்கே என்ன சிக்கல் வருதுன்னா, நிதிஷ்குமாரை போன தடவை எதிர்த்து நின்ற சிராக் பாஸ்வான் இந்த தடவை கூட்டணியில் இருக்கார். ஆனால் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? போன தடவை சிராக் பாஸ்வான் வச்ச டிமாண்ட் பிஜேபிகிட்ட என்ன, அதை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல போன தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் நிதிஷ் எத்தனை % வாங்கினார், பிஜேபி எவ்வளோ வாங்குச்சு, ராஷ்ட்ரிய ஜனதாதள் எவ்வளோ வாங்கிச்சு, காங்கிரஸ் எவ்வளோ வாங்குச்சு, குறிப்பாக சிராக் பாஸ்வான் எவ்வளோ வாங்கினார், இதை பற்றியும் பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த மக்களவை தேர்தலில் எவ்வளோ % வாங்கினாங்க, எல்லாம் ஒன்றா இருக்காங்க, அங்கே பிரிஞ்சிருந்தாங்க. அப்போ இவ்வளோ விஷயங்களை கணக்கு பண்ணி பார்க்கும்போது யார் அதிகமாக முந்தி கொண்டிருக்கிறார்? இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இன்றைக்கி பீகார், அதாவது எலெக்ஷன் ஜெயித்த உடனே, எம்பி எலெக்ஷன் ஜெயித்த உடனே பீகாருக்கு ஒரு பெரிய நிதியை கொடுத்தாங்க. பீகாரில் உங்களுக்கு தெரியும், விமான நிலையங்கள் கட்டுறதுக்கும் பெரிய இடர்பாடு, அதாவது வெள்ளம் வராத பகுதிகளுக்கு கூட நிதி கொடுக்குறாங்க. இப்போ நிதி ஒதுக்கியிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள், ஒரே ஒரு காரணம், பிஜேபி அங்கே ஆட்சி அமைக்கணும், நிதிஷ்குமார் ஆட்சி அமைக்கணும். ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய். நிதிஷ்குமார் ஆட்சி அமைச்சாதான் நமக்கு நல்லது, குடைச்சல் கொடுக்காமல் இருப்பார் ஒன்று. இன்னொன்று, ஹரியானாலையும் ஜெயிச்சிட்டோம், டெல்லியிலையும் ஜெயிச்சிட்டோம், யூபிலையும் ஜெயிச்சிட்டோம், எல்லாத்துலேயும் ஜெயிக்கிறோம். அப்போ இந்த ஸ்டேட்டை விட்டுறக்கூடாது. இந்த ஸ்டேட், மகாராஷ்டிராலையும் ஜெயிச்சிட்டோம், இந்த ஸ்டேட்டை விட்டுறக்கூடாது. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத நோக்கி பிஜேபி போயிட்டுருக்கும்போது, இப்போவே பிஜேபி ஆட்சி நிறைய இடத்துல இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பீகார் ரொம்ப முக்கியமான மாநிலம் அவங்களுக்கு. பீகாரில் இன்றைக்கி இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? இந்தியா டுடே ஒரு கருத்து கணிப்பை பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் அவங்க பிஜேபிக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. ஆனால் அவங்களாலேயே மறுக்க முடியாத பல உண்மைகள் இருக்குது. இன்னும் விரிவாக பார்க்கணுன்னா, ஒரு தேர்தலை மையப்படுத்தியே செயல்படக்கூடிய கட்சி பிஜேபி. மகாராஷ்டிராவில் சொன்னோம் கண்டிப்பாக காங்கிரஸ் ஆட்சி வரும், ஹரியானாவில் சொன்னோம் கண்டிப்பாக காங்கிரஸ் ஆட்சி வரும். ஆனால் நடந்தது என்ன? பூஜ்ஜியம், ஒன்றும் வரல. ஏன் வராததுக்கு காரணம், ஹரியானாவிலையும் மகாராஷ்டிராவிலையும் பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குது, அவங்க தான் முதல்வர் வேட்பாளர். ஆனால் இங்கே டெல்லியிலே அதே தான். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் என்னென்னா, முதல் தடவையாக அவர்கள் முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சுட்டு சந்திக்கிறாங்க. அப்போ பிஜேபிக்கு உள்ள இடர்பாடு என்ன? நிதிஷ்குமாருங்கிற லக்கேஜையும் தூக்கிட்டு போகணும். இவ்வளோ விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பீகார் அரசியலை தெரிஞ்சவங்களுக்கு நிறையா ஒரு விஷயம் நல்லா புரியும். பீகாரை பொறுத்த வரைக்கும் போன சட்டமன்ற தேர்தலில் நிதிஷ்குமாரும் பிஜேபியும் ஒன்றா நின்னாங்க. நிதிஷ்குமார் 120 சீட்டில் நின்னார். அவர் பார்த்தீங்கன்னா 48 சீட்டில் தான் ஜெயித்தார். படுதோல்வி. 48 சீட்டில் தான் ஜெயிச்சா அப்புறம் எப்படி இருக்குது? ஆனால் பார்த்தீங்கன்னா பிஜேபி பார்த்தீங்கன்னா 115 சீட்டில் நின்று 74 இடம் ஜெயிச்சிட்டாங்க. பெரிய வெற்றி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவ், அவரும் 74 சீட்டு ஜெயிக்கிறாரு இந்தியா கூட்டணியில். அப்போ காங்கிரஸ் 19 சீட்டு ஜெயிக்குது. இப்படி வந்துட்டு இருக்கும்போது நிதிஷ்குமார் என்ன பண்ணுறாரு? முதலமைச்சர் ஆகிறார். அப்போவே 1000 பஞ்சாயத்து பிஜேபியில் ஒத்துக்கலை. அப்புறம் உங்களுக்கு தெரியும், 2 வருஷத்தில் கவுந்து தேஜஸ்வி யாதவ் வச்சுக்கிட்டு தேஜஸ்வி துணை முதல்வராயும் நம்ம நிதிஷ்குமார் சிஎம் இருந்தார். அதுக்கப்புறம் மறுபடியும் மாறினார். ஆனால் எம்பி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் 12. யார்? பிஜேபி 12, நிதிஷ் 12. இப்போ நிதிஷ் கட்சி என்ன சொல்லுதுன்னா, ஐயா சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் 48 தான் வாங்கினோம், 115. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா நானும் 12, நீயும் 12. அதை விட முக்கியமான விஷயம் நிதிஷ்குமார் சொல்கிறது, எப்பயும் புள்ளி விவரத்தை வச்சு தானே பேசுவீங்க பிஜேபி. ஆமாங்க, புள்ளி விவரம். அமித்ஷா புள்ளி விவரத்தை வச்சு பேசுவார். ரைட்டு, புள்ளி விவரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 12 தொகுதி பிஜேபி, 12 தொகுதி ராஷ்ட்ரிய இவங்க நம்ம நிதிஷ்குமார். இது இல்லாமல் தேஜஸ்வி 4, காங்கிரஸ் 3. ஆனால் இதில் என்ன சிக்கல் வருதுன்னா, அப்போ நீங்கள் கேட்கலாம் 2 பேரும் 12 தானங்கன்னு. அதுதான் தப்பு. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த 12 நாடாளுமன்ற தொகுதிகளை கணக்கு பண்ணிங்கன்னா நிதிஷ்குமாருடைய கட்சிக்கு கிடைக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 72. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதே 12 ஜெயிச்சிருக்கக்கூடிய பிஜேபி, ஏன்னா பிஜேபி தொகுதி சின்ன தொகுதி, அதெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா 67. அப்போ நிதிஷ் கட்சி என்ன கேட்குது? அப்பா சட்டமன்றத்தில் நாங்கள் 48 ஜெயித்தோம், ஆனால் நாடாளுமன்ற லெவலில்
இந்த பாராளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையில் ஓட்டு வச்சோம்னா நாங்கள் தான் அதிகம். அப்போ எங்களுக்கு பெரிய வலிமையுள்ள கட்சி, எங்களுக்கு போன தடவை மாதிரி 120 சீட்டு கொடுங்கன்னாங்க. ஏன்னா போன தடவை பிஜேபி 120 கொடுத்தாங்க. அப்போ இது பெரிய சிக்கலாக இருக்குது. இன்றைக்கி வந்து பிஜேபி சீட் ஷேரிங் பண்ணணும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கணும். அதையும் தாண்டி போன சட்டமன்ற தேர்தலில் நிதிஷ்குமாரும் பிஜேபி நிற்கும் போது சிராக் பாஸ்வான் என்ன பண்ணுறாரு, டெல்லிக்கு போகிறார். ஐயா, எனக்கும் ஐக்கிய ஜனதாவுக்கும் பிடிக்காது, நிதிஷ்குமாருக்கும், உங்களோட வந்துடுறேன். இல்லைங்க வர முடியாதுங்க. அப்போ ஒன்று பண்ணுறேன், நீங்கள் நிற்கிற இடத்துல உங்களை எதிர்த்து நிற்க மாட்டேன், ஆனால் எங்கெங்கெல்லாம் நிதிஷ் நிற்கிறாரோ அங்கெல்லாம் நிற்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு 15-20 இடத்துல காலி பண்ணி விட்டார் சிராக் பாஸ்வான். அதனால் சிராக் பாஸ்வானுக்கும் ஐக்கிய ஜனதாவுக்கும் எப்பயுமே ஆகாது. இப்போ என்னென்னா காலத்தின் கோலம், 2 பேரும் ஒரே கூட்டணியில் இருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? 243 பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா டுடே கருத்து கணிப்பு 225 டார்கெட்டாக. எதுக்கு? பிஜேபிக்கு. ஆசைப்படுற தப்பில்லை. நீங்கள் சொல்லலாம்ல, ஆங்க ஏன்னா அப்படி சொன்னாங்களாம், பிஜேபி தான் அங்கே வரும். ரைட். இங்கே பிஜேபிக்குள்ளே இடர்பாடை பாருங்கள். அதாவது நம்ம நிதிஷ்குமார் என்ன பண்ணுறாரு, யாத்திரைகள், பெண்களுக்கான யாத்திரை, இஸ்லாமியர்களுக்கான யாத்திரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்காக ஒரு யாத்திரை, அதுக்கப்புறம் இன்னொன்று ஏதோ சங்கல்ப, அது ஒரு யாத்திரை, இப்படி தொடர்ந்து யாத்திரை தான். அப்போ என்ன பண்ணுறாரு, அக்டோபர் வரைக்கும் யாத்திரை. இன்னொரு பக்கம் தேஜஸ்வி யாதவ் கவலையே பண்ணல, அவர் 2-3 யாத்திரை போகிறார். ஆனால் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அதாவது என்னென்னா ஊழியர்களை சந்திப்பதற்காக ஒரு யாத்திரை. ஏற்கனவே அகிலேஷ் இதை பண்ணார். என்ன பண்ணார் அகிலேஷ் வந்து பண்ணது, போன சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்பு என்ன பண்ணார், முதல்ல தன்னுடைய எம்பி எலெக்ஷனில் என்ன பண்ணார், தன்னுடைய 20 மொத்தம் அவங்களுடைய கோர் கமிட்டி 20, அதில் வெறும் 4 பேர் மட்டும் யாதவரை வச்சுட்டு 15 பேர் இருந்தாங்க. மற்ற எல்லாத்தையும் தூக்கிட்டு நிஷாந்த், அதாவது படகு ஓட்டக்கூடிய தொழிலாளர்கள், குருமி இனம், ராஜபுத்திர இனம், சர்மா, வர்மா எல்லாத்தையும் உள்ளே போட்டார். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அகிலேஷ் அவர்கள் கட்சி இப்போ தலைவர் யார், சமாஜ்வாதிக்குன்னா ஒரு பிராமின். எப்படி வந்து மம்தா பானர்ஜி இவங்க நம்ம மாயாவதி வந்து பிராமின் நிறைய பேருக்கு சீட்டு கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி. அப்போ அது ஜெயிச்சது. ஏன்னா எல்லா சமூக மக்களையும் ஒன்றிணைச்சார். யாதவர்களுக்கான கட்சிங்கிற இமேஜை உடைச்சதுனால தான் நாடாளுமன்றத்தில் வெற்றி. அதே ஃபார்முலாவை இப்போ தேஜஸ்வி பண்ணுறார். என்ன பண்ணுறாரு, கிராம சபை கூட்டம் மக்களை சந்திக்கிறோம்ல, இவர் அப்படி பண்ணல. ஒவ்வொரு கிராமத்திலையும் போய் அங்கே இருக்கக்கூடிய ராஷ்ட்ரிய ஜனதாதள நிர்வாகிகளை சந்திக்கிறார். காரியகர்த்தா கூட்டம், அது பேர் கரெக்ட், காரியகர்த்தா கூட்டம். அப்படின்னா வாங்கப்பா, உங்களுக்குள்ளே என்னப்பா பிரச்சனை, சட்டமன்ற தேர்தல் வருது, என்ன பிரச்சனை, இல்லை மாவட்ட செயலாளர் சரியில்லை, வார்டு சரியில்லை, அப்படியா வாப்பா, என்னப்பா பிரச்சனை, பிரச்சனைலாம் பார்க்கணும். பூத்து கமிட்டி அமைக்கிறியா, யாதவர்கள் முதல்ல நிறைய பேர் 3 பேரை போடு, அவங்கள போடு, இவங்கள போடு, எல்லா கம்யூனிட்டியும் உள்ளே போடு. கண்டிப்பாக 3 பெண்கள் இருக்கணும், பட்டியலின மக்கள் 4 பேர் இருக்கணும், இஸ்லாமியர்கள் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துட்டார். அப்போ எப்படி வந்து யோகி கையில் எடுத்தாரோ, இந்த முதல்ல ஐடியா கொடுத்தது அமித்ஷா. ஏன்னா இதில் வந்து ஒர்க் அவுட் பண்ணாங்க. யூபியில் பிராமின் முழுக்க ஆதிக்கமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்ற கம்யூனிட்டியை விட்டுட்டாங்க. சர்மா, வர்மாலாம் இங்கே தான் இருந்தாங்க. நிறைய பேர் பிஜேபியில் இருப்பான்னு நினைக்கிறாங்க, காங்கிரஸில் தான் இருந்தாங்க, வேலையே செய்யாமல். அப்போ யோகி வந்து என்ன பண்ணார், உங்களுக்குலாம் இடஒதுக்கீடு கொடுக்குறேன், பட்டியலின மக்களே வாங்க, படகோட்டும் தொழிலாளே வாங்க, குருமி இனம் வாங்க, குஷ்மா இனம் வாங்க, எல்லாத்துக்கும் கொடுக்குறேன்ட்டார். உச்சநீதிமன்றத்தில் அடி வாங்கிட்டு வச்சுக்காங்க. கொடுக்குறேன்னு மக்கள் ஓட்டு போட்டாங்க. இப்போ அந்த மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஒரு ஏமாற்றிட்டார். இப்போ அதே விஷயத்தை இங்கே கையில் எடுக்குது. அப்போ என்ன இது பிஜேபி நினைக்குது, இந்த இடத்துல இருக்கக்கூடிய வேலைலாம் பார்க்கலாம்னு நினச்சாங்க. இப்போ என்ன பண்ணிட்டார் தேஜஸ்வி, யாதவர்கள் கட்சியில் எல்லோரும் ஓட்டு போடுங்கன்னு எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துட்டார். காரியகர்த்தா மீட்டிங்னே, உட்கட்சி பிரச்சனையை சரி செய்தால் ஜெயிக்கலாங்கிறத இவர் புரிஞ்சுக்கிட்டார் தேஜஸ்வி. ஏன்னா மக்கள் ஓட்டு போட தயாராக இருக்காங்க, அவங்கள கொண்டு போய் சேர்க்கணும். எங்கே இடி வாங்குது, பிஜேபி ஆர்எஸ்எஸ் வச்சு மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி மேனேஜ் பண்ணுறது வியூக வகுப்பாளர்கள், பணம், அதிகாரம் எல்லாத்தையும் செலவிடுறாங்க. தேஜஸ்வி பணம்லாம் இருந்தாலும் அதிகாரம் இல்லை. ஆனால் என்னென்னா பெரிய பலம் என்னென்னா அடர்த்தியாக இருக்கக்கூடிய யாதவ வாக்குகள் போனது. அதனால தான் ஜெயித்தார். பிஜேபியும் அவரும் ஒரே எண்ணிக்கையில் வந்தாங்க. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை விட்டுறக்கூடாதுங்கிறதுனால அவரும் கடுமையாக முயற்சி பண்ணுறாரு. போதாத குறைக்கு எப்போயுமே தூங்கிட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸ், உண்மையிலே அப்படி தான் சொல்லணும், எப்பயுமே பிஜேபிலாம் போனதுக்கப்புறம் தான் வருவாங்க. இந்த தடவை பண்ணால் ராகுல் காந்தி இப்போ ஜனவரி மாதம் வந்து இது அரசியலமைப்பு பாதுகாப்பு மாநாடுன்னு ஒன்று போட்டார்.
அது என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய பட்டியலின மக்களை சிராக் பாஸ்வானுக்கு போகக்கூடிய வாக்குகளை உடைக்கிறார். ஒன்றே தான், தலித் முஸ்லீம் இஸ்லாமியர்கள் அப்புறம் வந்து தலித் சிறுபான்மையினர், அது இது நம்ம பட்டியலின மக்கள் 3 தான். அது இல்லாமல் குறுமியின மக்களை இப்போ நிதிஷ்குமார் ஓட்டு போடல, ஒரு 5% இருக்காங்க, அவங்க 4.5% இருக்காங்க, அதில் ஒரு 2% இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய கம்யூனிட்டி இருந்தாலும் குஷ்வா அவங்களும் ஓரளவுக்கு பெரிய கம்யூனிட்டி, அப்புறம் யாரின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குது, அது இதெல்லாம் இப்போ பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டாங்க. கிரவுண்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேஜஸ்விக்கு எப்படி பலம்னா 10 வருஷம் ஆட்சியில் இல்லாட்டினா கூட இப்போ ஒரு 2 வருஷம் 1.5 வருஷம் அவங்க கட்சி வந்து துணை முதல்வராக இருந்தார். அப்போ ஓரளவுக்கு என்னென்ன பண்ணணுமோ கட்சியை பலப்படுத்துகிற வேலையை சூப்பராக பண்ணிட்டார். இன்னொரு பக்கம் மோடி 24ஆம் தேதி வராரு, நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். எப்பயுமே உங்களுக்கு தெரியும், ஒரு எலெக்ஷன் வந்ததுன்னா ஐயா மோடி அங்கே போயிடுவார், நலத்திட்டங்களை பண்ணி வைப்பார். அதுக்கப்புறம் பிஜேபி முதல்ல பெட்டி படிக்கலாம் தூக்கிட்டு அங்கே போய் ஏகப்பட்ட வேலைகளை பண்ணும். அந்த மாதிரி வேலைகள் ஏகப்பட்டது பண்ணுறாங்க. ஆனால் 225 அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக பார்க்குறோம். என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிதிஷ் அவர்களுக்கு பட்டியலின மக்களுடைய வாக்கு போகுமா? ஒன்று வேணும். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி இணைதுன்னு வச்சுக்கோங்க, அது வச்சுக்கோங்க, பிசிகாவும் பிஏவிக்கும் ஒரே கூட்டணியில் இருக்குது. அப்போ வட தமிழகத்தில் பிசிகா இவங்களுக்கு போட மாட்டாங்க, யார் பாட்டாளி மக்கள் கட்சி போட மாட்டாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி பிசிகாவுக்கு போட மாட்டாங்க. கரெக்டாக அதே தான், ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இந்த சிக்கல் இருக்குது. இது எப்படி கையாள போகிறாங்கன்னு தெரில. இன்னொன்று, ராகுல் காந்தி நேராக போய் அம்பேத்கரை இழிவுபடுத்திட்டாருங்க பேசுகிறாரு மாநாடு. அப்போ பட்டியலின வாக்குகள் இந்த பக்கம் வந்தால் போதும், முடிஞ்ச கதை. போன தடவை ரொம்ப கம்மியாக தான் ஜெயிச்சிருக்காரு. போன தடவை நெக் டு நெக் ஃபைட்டு தான், அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. அதில் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கான வாக்குகள் கூடும். அதனால் இன்னொன்று இதே மாதிரி தான் சட்டமன்ற தேர்தலில் பின்தங்கி இருக்குது, வெறும் 19, ஆர்ஜேடி 73. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் ராஷ்ட்ரிய ஜனதாதளம் 4 சீட்டு, காங்கிரஸ் 3 சீட்டு. அப்போ நிதிஷ்குமாரும் சரி காங்கிரஸும் சரி போன நாடாளுமன்ற தேர்தலில் நல்ல பர்ஃபார்மன்ஸ். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ வக்பு வாரி பில்லு, அப்படி பில்லு இப்படி பில்லு ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டுருக்கிறதுனால இது கண்டிப்பாக பிஜேபிக்கு பாதிக்கும். ஆனால் ஏற்கனவே அள்ளி கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம பீகாருக்கு. இந்த விஷயத்தை பற்றி கண்டிப்பாக பிரச்சாரம் பண்ணுவாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நீ என்ன தான் பிரச்சாரம் பண்ணாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபிக்கு ஒரு பெரிய பலவீனம் என்னென்னா அவங்களது முதல்வர் வேட்பாளர் இல்லை, நிதிஷ்குமார் வேட்பாளர். அதை மக்கள் எந்த அளவுக்கு அங்கீகரிப்பாங்க தெரியல. ஏன்னா பல்டி குமார்னு இவங்களே கண்டுபிடிச்சி திட்டிருக்காங்க. அது ஒன்று. ஜெல் ஆகுமாங்கிறது ஒரு பெரிய, நிதிஷுக்கும் இவங்களுக்கும் ஜெல் ஆகுமா? ஏன்னா இவங்க நாடாளுமன்ற தேர்தல் வேறு, மோடி இங்கே வந்து நிதிஷ்குமார் கம்மியாக வாங்கினா காலவாரி விட்டுருவோம் பிஜேபி, அதில் நிதிஷ் கட்சி அவங்கள காலவாரி விட பார்க்கும். இது எப்படி ஜெல் ஆகும்னு தெரில. அதனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் பிஜேபி எப்பயும் போல் சூப்பராக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் தகவல் வருது. நிதிஷ்குமார் அவர் பாட்டு யாகம் போய்ட்டு உடம்பு சரியில்லை, அதனால் அது ஒரு சிக்கல் நிதிஷ்குமாருக்கு. அந்தளவு ஹெல்த் கண்டிஷன் இல்லை, அதையும் வச்சு பிரச்சாரம் பண்ணுறாங்க. அவங்க பையனும் பெருசாக இல்லை. ஆனால் தேஜஸ்வி பார்த்துங்க மாநிலம் முழுக்க சுற்றுறாரு. காங்கிரஸும் தேஜஸ்வியும் ஒழுங்காக வேலை பார்த்தா தான் எல்லோரும் சொல்கிறார். ஒழுங்காக இவங்க வேலை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக காங்கிரஸ் அடிக்கும். எப்பயும் போல் தூங்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த பிஜேபி ஜெயிக்கிற. அப்புறம் நம்ம இவிஎம்ஐ குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை, டஃப் ஆகிட்டு தாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும். இது வந்து என்னென்ன சிக்கல்னா, நிதிஷ்குமார் வந்து கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவார்னு தெரியாது. ஒரு 1000 2000 இதெல்லாம் அறிவித்தாலும் அறிவிப்பாங்க. மற்றபடி தேஜஸ்விக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய ஆளுமை இருக்கிறதா தான் போகிறேன். மக்கள் விரும்புகிறாங்க, ஒரு இளம் தலைவராக விரும்புகிறாங்க. அதுவும் குறிப்பாக யாதவ் அடர்த்தியாக இருக்காங்க. அங்கே யூபியில் கூட அப்படி இல்லை, இங்கே அடர்த்தியாக இருக்காங்க. போனதில் அப்படி தான் 74 சீட் வந்தது. கம்யூனிட்டி பேசும். அதையும் தாண்டி ஓட்டு போடாத இஸ்லாமியர்கள்லாம் ஓட்டு போடுவாங்க. முதலையாவது இஸ்லாமியர்கள் நிதிஷ்க்கு ஓட்டு போட்டாங்க. அதனால தான் வக்புல பின்வாங்குறாரு. அதனால் இன்றைக்கி வக்பு வாரிய சட்டம் வந்து உள்ளே அமுல்படுத்த தாக்கல் பண்ண உடனே இது இஸ்லாமியர்கள்ட்ட பெரிய ஒரு விரோதத்தை தான் ஏற்படுத்தும் நிதிஷ்க்கு. அது நிதிஷ்க்கு ஒரு பின்னடைவு தான். எப்படி சமாளிக்க போகிறாருன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.